கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம், அந்த தலைப்பில் தான் நாம் தினந்தோறும் வேதத்தை தியானித்து வருகிறோம்ல. இந்த ஜெபத்தை தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுத்த அந்த தூப வர்க்கத்தின் முறை, அதில் சேர்க்க வேண்டிய அல்பான் பிசின், குங்குலியம், வெள்ளை போலம், சாம்பிராணி இவைகளோடு ஒப்புமைப்படுத்தி நாம் தினமும் தியானித்து வருகிறோம்ல. இன்றைக்கு சாம்பிராணி பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சாம்பிராணி எங்க இருந்து கிடைக்குதுன்னா, அரபு தேசங்களில் பளிங்கு கற்களுக்கு நடுவில் வளருகிற ஒரு வகை மரத்தின் பட்டையிலிருந்து எடுக்கப்படுவதுதான் இந்த சாம்பிராணி. இந்த சாம்பிராணியும் ஒரு பிசின் வகைதான். இந்த சாம்பிராணியை நெருப்போடு சேர்க்கும் பொழுது புகையாக மேலே எழும்புகிறது இல்ல, இது ஸ்தோத்திரத்தோடு ஒப்புமைப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன். தேவன் சொல்லி கொடுத்த அந்த பரமண்டல ஜெபம், அந்த மாதிரி ஜெபத்தில் விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல் என முடித்துவிட்டு இறுதியாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்று பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார்ல. வேதம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு தேவ மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய தூதன் பிரத்யட்சமாய் தன்னிடத்தில் வர கண்டு அவர் பயந்தார். அப்பொழுது தேவதூதன் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய ஜெபங்களும் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதிக்கு வந்தெட்டி இருக்கிறது என்று சொன்னார்ல. நம்முடைய ஜெபமும் கொர்நேலியுடைய ஜெபத்தை போல தேவ சந்நிதிக்கு எட்ட வேண்டுமா? நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். எப்படி சாம்பிராணி புகை மேலே எழும்புகிறதோ அப்படியே நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு இணைந்திருக்கிற பொழுது மேலே எழும்போல. வெளிப்படுத்தல் 8:4 வாசிக்கிறோம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம்ல. 1 தெசலோனிக்கேயர் 4:18 வாசிக்கிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 4:15 அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார். கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களால் பெருகுகிறது. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்களேன். தானியேல் 6:10 வாசிக்கிறோம். எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம்ல. அந்த ஸ்தோத்திரம் தானியேலுடைய வாழ்க்கையில் கிருபையை பெருக பண்ணிட்டு சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தானியேல் பாதுகாக்கப்பட்டார்ல. நாமும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறதில் பெருகுவோம். இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.